ஹலோ ஜோடி, இது நான் உங்கள் அருண். நம்ம ஊரில் கும்பாபிஷேகமா? ஆமாங்க. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் வழியில் குமரங்குன்றில் அமைஞ்சிருக்க அருள்மிகு ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தாங்க கும்பாபிஷேகம். ஆமாங்க, 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிற கும்பாபிஷேகம். ஸோ நம்ம ஊரில் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. 16 வருஷம் ஆயிடுச்சு. கொரோனா வந்ததுனாலையும் எலெக்ஷன்னாலையும் ரீவொர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்பவுமே பெண்டிங் ஆகிடுச்சுங்க. ஃபைனலி நம்ம குமரங்குன்ற முருகன் கோயில் பயங்கரமாக ரீக்ரியேட் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். என்ஹெச் ரோட்லேருந்து குமரங்குன்று கோயில் வரைக்கும் 1 கிலோமீட்டருக்கு கலர் லைட் செட்டிங் போட்டு ரோட்டையே ஃபுல்லாக வண்ணமயமாக்கியிருக்காங்க. இதுதாங்க நம்ம குமரங்குன்று கோயில். ஸோ வாங்க மேலே போய் பார்ப்போம். கோயிலோட ஆர்ச்சுங்க, இங்கேருந்து தான் நம்ம குமரங்குன்று கோயில் ஸ்டார்ட் ஆகுது. 2 பக்கமும் வண்ண லைட் செட்டிங்கோட பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கேயும் ஃபுல் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அங்கே விநாயகர் கோயில் இருக்குது. அங்கேயும் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் ஃபுல்லாக லைட் செட்டிங்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அன்டைமில் போனதுனால லைட்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கனால வீடியோ கொஞ்சம் கிளியராக இல்லை. நம்ம கோயிலுக்கு மேலே வந்துட்டோங்க. இங்கே தாங்க குமரங்குன்று முருகன் கோயில். பார்க்குறக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஒரு 4 வருஷம் தள்ளி போயிடுச்சு. ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு ரொம்ப ஒர்த்து தாங்க. பயங்கர எஃபோர்ட் போட்டு நல்லா பயங்கரமாக கட்டியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் அழகாக கலர் பண்ணி எல்லா முருகர் கோயிலோடதும் 6 படை முருகரும் இங்கே வந்தால் பார்க்கலாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே முதல்ல இருக்கிறது ரைட் சைடில் 9 நவகிரக ஆலயம். அதுக்கப்புறம் சென்டரில் கொடிக்கம்பம் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கொடிக்கம்பத்துக்கு லெஃப்ட் சைடில் விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு உள்ளே போகிற வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உள்ளே ஃபுல்லாக முருகரோட ஃபோட்டோஸ் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கொடிக்கம்பத்தை தாண்டி ஸ்டெப்ஸ் ஏறினதும் ரைட் சைடில் அருணகிரிநாதரோட ஆலயம் அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் வீரபாகு, அதாவது முருகரோட தளபதி இவர் தான் வீரபாகு, அவரோட ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதுலேருந்து நம்ம லெஃப்ட் சைடில் போக முடியல. ஸோ ரைட் சைட்லேருந்து போகிறோம். அங்கே உள்ள ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்து பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது தையல் நாயகி அம்மன். எல்லாம் சாமி கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் எல்லாமே டெக்கரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா கோயிலோட லெஃப்ட் சைடில் சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே ஃபுல்லாக பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லைட் செட்டிங்கு. ஸோ இது கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் இல்லை, ஸோ டோட்டலாக பர்மனெண்ட்டாகவே லைட் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கத்தை சுற்றி வந்தோம்னா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு தட்சிணாமூர்த்தி இருக்கார். அவரோட ஸ்டாச்சு அங்கே இருக்குது. அதையும் தாண்டி நேராக பின்னாடி வந்தோம்னா அங்கே லிங்கேஸ்வரர், அவரோட ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அதையும் தாண்டி அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மை படைக்கும் கடவுள் பைரவர் இருக்கார். பக்கத்துலேயே சண்டிகேஸ்வரர் அமைஞ்சிருக்காரு. இந்த கோயிலுக்கு வெளியே ரைட் சைடுங்க நம்ம திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்க அதே வேல், அதே சைஸ், ஹைட்டு எல்லாமே அதே இதில் அமைச்சிருக்காங்க. இதே நம்ம பக்கத்தில் இருக்க ஓம் முருகா, இது பழனி கோயில் இருக்குது. ஸோ அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வேலுக்கு பின்னாடி ஓம்னு சொல்லியிருக்கு. அது ஃபஸ்ட் இருந்தது. இப்போ வேலும் ஓம் முருகாவும் தனியாக போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப எப்படி சொல்கிறது, பார்த்தாவே அவ்வளோ சொல்லவே வார்த்தை இல்லைங்க. அவ்வளோ இதாக இருக்குது. போனால் அங்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஆகஸ்ட் 27, 2026 மகா கும்பாபிஷேகம். கண்டிப்பாக வாங்க. நாளைக்கு தான் 25 ஆகஸ்ட் மார்னிங் விடிய காலையில் வாஸ்து பூஜை பண்ணாங்க. ஈவினிங் முளைப்பாரி திருவிழா. இது ரொம்ப விசேஷமானதுங்க. எல்லா கும்பாபிஷேகத்துலேயும் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. ஏன்னா 1 வீக் முன்னாடியே மண் தட்டில் அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான விதையை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த 1 வீக் அப்புறம் இந்த முளைப்பாரி திருவிழா அன்றைக்கி அதை எடுத்துகிட்டு ஊர்வலமாக வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க. அப்போ அந்த
அவங்க போட்ட அந்த விதை வந்து எந்த அளவுக்கு வந்து அது வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட செல்வமும் வளரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். அப்பப்போ பேக்ரவுண்டில் மயிலோட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஊரில் மயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. எப்போவும் ஒரு நாளும் பார்க்காம இருந்ததில்ல. டெய்லியும் எப்படியாவது மயிலை பார்த்துருவோம். ஸோ அதை பார்க்கும்போதே ஒரு முருகனை பார்த்த மாதிரி ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மனசில் இருக்கும். இந்த முளைப்பாரி எல்லாமே நம்ம குமரங்குன்று அப்புறம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் கொண்டு வந்தது. தாங்க ஏர்லி மார்னிங் நடந்த வாஸ்து பூஜை. ஸோ ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் போக முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருக்காங்க, ஊருக்காரங்க எல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ இந்த வாஸ்து பூஜையில் கலந்துக்கிறதும் ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே இருக்க கெட்ட சக்திகள்லாம் நீங்கி நல்ல சக்தி நமக்கு வருங்கிறது சொல்கிறாங்க. இங்கே கோயிலுக்கு ரைட் சைடில் யாகக்கூடம். இங்கே சுற்றியும் ஃபுல்லாக எவ்வளோ பேர் வந்தாங்க எல்லாருமே முளைப்பாரி கொண்டவங்க எல்லாருமே வந்து உள்ளே ஃபுல்லாக சுற்றி வச்சு நல்லபடியாக பூஜை நடத்துனாங்க. இங்கே 108 வகையான மூலிகைகள் கொண்டு இந்த பூஜையை நடத்துனாங்க. ஸோ நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கும் சேம் இங்கேயே வந்து பண்ணுவாங்க. அந்த மூலிகை பொருட்களில் கொண்டு வரதை வந்து நீங்கள் பார்க்கலாம். நல்லா ஊருக்காரங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. இப்போ கும்பாபிஷேகம்க்கு அப்புறம்தான் வந்து சாமியை கொண்டு போய் கோயிலில் வைப்பாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி இந்த பூஜையில் வந்து எல்லா பூஜைக்கும் வந்து சாமி கொண்டு வந்து இந்த யாகக்கூடத்தில் வச்சு தான் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம்தான் கோயிலில் கொண்டு போய் வைப்பாங்க. இதை நம்ம சாமி கொண்டு வந்து வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காது. ஸோ எல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 50% மட்டும்தான். இன்னும் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக எல்லா டெக்கரேஷன் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய டெக்கரேஷன் இதெல்லாம் இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாம் நைட்டோட நைட்டாக ஃபுல்லாக பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் 27ஆந்தேதி காலையில் 8:30 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே கும்பாபிஷேகம் நடக்குது. எல்லோரும் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு முருகனோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. இந்த பெருவிழாவை சிறப்பிக்கிற வகையில் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் ராமானந்த குமாரகுருபர சுவாமிகள் அவங்க முன்னாடி நடக்குது. கோயிலோட திருப்பணி தலைவர் டிகேவி பழனிசாமி அவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜடையம்பாளையம், அறங்காவலர் குழு தலைவர் டிகேவி குமார் என்கிற ஆர்கே செல்வகுமார், செயல் அலுவலர் மற்றும் உறுப்பினர்கள். விழாவோட சிறப்பு அழைப்பாளர்களாக காரமடை ஒன்றிய செயலாளர்கள், அன்னூர் ஒன்றிய செயலாளர், இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர்களோ காவல் ஆய்வாளர்களோ வட்டாட்சியரும் கலந்துக்கிறாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவங்களோட நல்லாட்சியில் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கலந்துக்க சிறப்பு விருந்தினர்களாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சி ரமேஷ் அவர்கள், மேட்டுப்பாளையம் டிவிகே சட்டமன்ற உறுப்பினர் திரு சுனிலானந்த் அவர்கள் மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நீங்களும் மறக்காமல் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து முருகனோட பெரும்படி இளங்குருதி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாகவும் குமரங்குன்று மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். 27ஆந்தேதி மார்னிங்லேருந்தே நம்ம சேனலில் லைவ் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.